ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய டீட்டெயில் இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோக்கோ எரிக்கா ஆமினோக்கோ ஒரு புது வீடியோ அவங்க அப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல தனியா வாழ போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, அவர் எப்பவுமே இப்படிதான், அவர் இஷ்டத்து மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எரிக்கா சொல்லவும், நம்ம எங்க இருக்கோம்னு கூட தெரியல, ஒரு கார்ல தூக்கி போட்டு என்ன கொண்டு வந்துட்டீங்க, இது ஆல்மோஸ்ட் கிட்னாப்பிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போக கூகுள் மேப் பாக்குறான். 7 கிலோமீட்டர் காட்டுது, பரவாயில்ல நடந்து போனா 1.5 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். உன் புது வீடை என்ஜாய் பண்ணு, நீ இல்லாம எங்களுக்கு சாப்பாடு செலவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா எங்க அம்மாக்கு இது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். நான் தான் எங்க அப்பாவை பத்தி சொன்னல அப்படின்னு சொல்றா. சாச்சி டைன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. உங்க அப்பா நம்பர் என்னோட ஒரிஜினல் அப்பா நம்பரை கூட நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு நான் உங்களை கொண்டு போய் அப்படி விட்டுட்டேன், நம்ம அப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வந்திருக்கு. எங்க அப்பா எல்லாத்துலயும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாரு, இப்பவாச்சும் எங்க அப்பாவை பத்தி புரியுதா, அவர் விருப்பத்தை மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேசலன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணி நம்மள கல்யாணம் பண்ண வச்சிருவாரு, இப்போதைக்கு நமக்குள்ள ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்கணும், 2 பேரும் மத்தவங்க பர்சனல் லைஃப்ல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட, இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நான் தனியா இருக்கிறேன், ஜாலியா படிக்கலாம், இசகாவாவை இந்த தடவை டெஸ்ட்ல முந்துறதுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு, தேவையான மெட்டீரியல்ஸ் க்ளோத்ஸ் எல்லாமே இருக்கு, நான் மட்டும் வரப்போற எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம்னா இசகாவா அவளே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா, நாகி நீ ஒரு ஜீனியஸ், எனக்கு ஒன்ன மாதிரி பையனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்லுவா. நம்ம ஹீரோ எதிர்பார்க்கறான். தேவையான புக்ஸ் இல்ல, பட் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சண்டே லீவ் தான், சோ நம்ம ஹீரோ 10 மணி வரை தூங்கிட்டான். இருக்க கத்துற சவுண்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா அவ பாத்ரூம்ல நிக்கிறா. அது பாவி பார்க்காத வெளிய போட அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பள்ளி அப்படின்னு அவ காமிக்கவும் நம்ம ஹீரோ பள்ளியை பார்த்து பயப்படுறான். அது ஃபாஸ்டா மூவ் ஆகுது, ஏமல வந்து தாவிடுச்சுனா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துருக்கான். அவ அதை அசால்ட்டா வெளியே தூக்கி போட்டு உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அவனே சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். நல்ல வேலை ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டை வச்சிருக்காங்க. ஆமா, ஆமினா என்ன பண்றா, நம்ம ஹீரோ பார்த்தா அவ இன்ஸ்டால போஸ்ட் போட போட்டோ எடுத்துட்டு இருக்கா. சரி, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் போன் எடுத்தா பார்த்தா போன்ல சார்ஜ் இல்ல. அச்சோ போச்சு, என்னால படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி சார்ஜரை நம்ம ஹீரோ தேடுறான். அப்புறம் தான் ஞாபகம் வருது, சார்ஜரை நம்ம ஹீரோ கொண்டு வரல, ஆமினாக்கு ஒரு டெலிவரியை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு புக், ஆல்ரெடி என்கிட்ட சார்ஜர் இருக்கே அப்படின்னு அவ யோசிக்கிறா. நான் அதை அவகிட்ட இருந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாதுன்னு வா சொல்லியிருப்பா. சோ வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போனாலுமே ப்ளீஸ் அந்த உனக்கு குப்பையா தெரியல, ஆனா எனக்கு அது ஒரு ட்ரெஷர் மாதிரி, ப்ளீஸ் அதை எனக்கு படிக்கிறதுக்கு கொண்டாயன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஏன் பர்சனல் லைஃப்ல தலையிடுறது மாதிரில தெரியுது அப்படின்னு வா கேட்கவோ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அப்படின்னா பதிலுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ண அப்படின்னு வா சொல்றா. கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட், லைட் நீங்க உனக்கு ஒழுங்காவே கொடுக்க தெரியல, இப்படி போட்டோ எடு அப்படி போட்டோ எடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வேலை வாங்கிட்டு இருக்கா. வா இவ கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துருக்கோம். டேய் கண்ணை எங்கடா வச்சிருக்க, கண்ட இடத்துலயே பாக்காத அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ பயத்துல நிக்கவும் தடுமாறி அவ மேல விழுறான். இவங்க 2 பேரும் இருக்கிறது அப்படியே ஒரு போட்டோவா எடுத்துருதான். என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்ப, ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. இப்படி கண்டினியூஸா அவ போட்டோ மட்டுமே எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவால படிக்க முடியல, எதுவுமே நல்லா இல்ல, அதுல ரொம்பவும் நான் நேச்சுரலா தெரியணும் அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவ மேல தண்ணியை தெளிச்சு போட்டோ எடுக்கவும் ஏன்டா அப்படி பண்ணன்னு கேக்குறா. இங்க பாரு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு, இதுல நீ நேச்சுரலா கியூட்டா இருக்கன்னு சொல்லப்போ அட ஆமா இதுல நான் ரொம்பவே அழகா இருக்கேன், ஒரு சூப்பர் போட்டோகிராஃபர் என் கைவசம் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதுக்கு மேலேயே போட்டோ எடுக்க முடியாது, எனக்கு படிக்கணும்னு சொல்லவும் அவ நம்ம ஹீரோ மேல தண்ணியை தெளிக்கிறா. எப்படியே இவங்க தண்ணியை தெளிச்சு விளையாடுறாங்க. ஆக மொத்தம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஆமா நீ எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு படிக்கிற, அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல சொல்லுப்பான்னு அவ கேட்கறா. என் ஃபேமிலி கொஞ்சம் புவரா தான் இருக்காங்க, சோ நான் நல்லா படிச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆமா நீ ஏன் ஃபேமஸா இருக்க ட்ரை பண்றேன்னு கேட்கவும், ஏன்னா அந்த இன்டர்நெட் உலகத்துல இருக்கிற எல்லார் கூடயும் நம்மள கனெக்ட் பண்ணும், ஒரு ஆளோட அட்டென்ஷன் எனக்கு தேவை, அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றா. யார் அந்த பர்சன், அவங்களையே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்க 2 பேருக்குமே பசிக்குது, தனித்தனியா சமைச்சா வேஸ்ட் தான், சோ நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் சேர்த்தே சமைக்கிறான். வா நாகி நீ ரொம்பவே டேஸ்டா சமைச்சிருக்க, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் உனக்கும் ஒரு பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் சார்ஜர் எல்லாமே சாச்சி ஆல்ரெடி அனுப்பி வச்சிருக்கா. அது ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏன் என்ன எழுப்பல அப்படின்னு சொல்லி எரிக்கா இறங்குறா. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பிருக்கான், என்ன பாக்காத அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. நாகி எதுக்காக இசகாவாவை சேலஞ்ச் பண்ணணும், அவன் 2வது பிளேஸ்லயே இருந்திருக்கலாம், இசகாவாவை யாராலையாச்சும் தோக்கடிக்க முடியுமா, ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லாவே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஃபர்ஸ்ட் வருவேன், அதுக்கப்புறம் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோட லாக்கர்ல ஒரு லெட்டர் இருக்கு, ஒருவேளை லவ் லெட்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இசகாவா கிட்ட இருந்து வந்திருக்கு, சாயங்காலம் ஸ்கூல் ரூஃப் டாப்க்கு வா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு வா போட்டிருக்கா. அவனாச்சு என்ன பிராங்க் பண்ண அப்படி பண்ணிருப்பான், நான் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இசகாவா அங்க நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்கவும் வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடுறா. இவாதான் அந்த லெட்டர் எழுதியிருப்பாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ தெரியாத 3 பசங்க வந்து டியோட் கவலைப்படாத, நீ தான்
தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப, பசங்களோட மானத்தை காப்பாத்திட்டியோடு உனக்கு தான் நாங்க சீர பண்றோம், உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பெட்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிளம்புறாங்க. என்ன வச்சு பெட்டிங்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இசுகாவா ஒரு காடஸ், அவளை உன்னால முந்த முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. நீங்க யாருடா புதுசா, ஆனா இவனுங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். இசுகாவா ஒரு ஜீனியஸ், ஸ்போர்ட்ஸ்லயுமே அவ பெஸ்டா தான் இருப்பா, அவ எது பண்ணாலும் அதுல பெஸ்டா தான் இருப்பா, எல்லா பசங்களையும் அவ ரிஜெக்ட் பண்ண தான் செய்வா. அவ கண்டிப்பா எனக்கு இந்த லெட்டர் அனுப்பியிருக்க வாய்ப்பு இல்ல, அது போக ஹேண்ட் ரைட்டிங் வேற இவ்வளவு கேவலமா இருக்கு, அவ இதை எழுதியிருக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லெட்டர் குப்பை தொட்டியில போட்டுருதான். எக்ஸாம் ரிசல்ட் வருது, அதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். டீச்சர் அவனை பாராட்டுறாங்க. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ, அவ உண்மையிலேயே என்ன லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த லெட்டரை எடுக்கிறான். எந்த மாதிரி பசங்களை எனக்கு பிடிக்கும்னா கேட்கிற, என்னை விட புத்திசாலியா இருக்கிற பசங்களை பிடிக்கும் அப்படின்னு வா சொல்லியிருப்பா. இசகாவாக்கு நான் இன்டெலிஜென்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரூஃப் டாப்ல வெயிட் பண்றான். நீ வரமாட்டியோன்னு நான் நினைச்சேன், சாரி என் ஹேண்ட் ரைட்டிங் அதுல ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்லவும், யாரோ என்ன பிராங்க் பண்றாங்கன்னு தான் நினைச்சா, ஆனா நீ தான் அதை எழுதிருப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், ஒரு பையனா நான் தான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், பரவாயில்ல நீ தைரியமா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு கொஞ்சம் சீரப்பாவரா, அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நாகி ஓமினோ, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட தோத்து போக மாட்டேன், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், இந்த தடவை எக்ஸாம்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துட்டு அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்க, இதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூலுக்கு வர்றது சாப்பிடுறது இதுல கூட நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ஓமினோ என்கிட்ட வந்து பேசுவான்னு நினைக்கல, ஆனா நெக்ஸ்ட் எக்ஸாம்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இப்ப ஃபீவர் வந்திருக்கு, செகண்ட் இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடு அப்படின்னு எரிக்கா சொல்றா. நான் ஃபர்ஸ்ட் வரணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோக்கு தலை சுத்துது, படிக்கவே முடியல. எரிக்கா கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப நான் நார்மல் எரிக்கா இல்ல, டாக்டர் எரிக்கா, உன்னை பாத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு உடம்பு சரியில்லை நம்ம கேட்கறா. ஆனா இதை ஒரு காரணமா வச்சு டாக்டர் கிட்ட போட்டுக்கிட்ட கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு வா சொல்லவும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை வெளியே தள்ளி விடுறான். கெட்ட போட்டது என்னமோ உண்மைதான், ஆனா அவன் மேல அக்கறையில ஒன்னு கவனிக்கணுங்கிறதுக்காக தானே போட்டேன் போ அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு மெசேஜ் வருது. உன்னை ஸ்கூல்ல மீட் பண்ற, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மெசேஜ் பண்ணிருக்காங்க. அது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ ஃபாஸ்டா கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோக்கு மயக்கமா வந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லி எரிக்கா இப்ப மேல போய் பாக்குறா. எங்க இருக்கேன், இது ஆமினாவோட ரூமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏந்திக்கிறான். இதுக்கு தான் ரெஸ்டட்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஓ தேங்க்ஸ், யாரும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வாரம்ல தான் கொண்டு போய் போடலான்னு போனா அது ரொம்ப குப்பையா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்றா. ஓ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். செகண்ட் பிளேஸ்ல இருக்குது உனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கான வா கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். செகண்ட் இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் போனோம், நீ தான் தூக்கத்துல புலம்பிட்டு இருந்த, நீ சொல்ல போனா நீ படிக்கிறத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. எப்ப பார்த்தாலும் ஏன் படிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சமாச்சும் வெளியே போய் விளையாடு. இவன் என்னப்பா எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல படிச்சுட்டே இருக்கான்னு எல்லாரும் நம்ம ஹீரோவா குறை தான் சொல்லியிருப்பாங்க. நான் எப்ப பார்த்தாலும் படிக்கிறேன்னு எல்லாரும் குறை தான் சொல்லியிருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாராட்டினா இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த எக்ஸாம்லயும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், என் மனசுல இருக்கிறத இசகாவா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறான். இவன் நல்லா ஆயிட்டான், சரி நான் இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு எரிக்கா யோசிக்கிறா. எதுக்குமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எப்ப பார்த்தாலும் படிக்கிற அப்படின்னு சொல்லி இசகாவா அம்மா கேக்குறாங்க. இதுல நான் தோத்து போக கூடாது, இந்த தடவை நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இசகாவா அங்க இருந்து கிளம்புறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு தான், ஆனா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி தான். இப்பதான் மெயினான எக்ஸாம் வருது, இதுல நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா இசகாவாக்கு அவளை விட புத்திசாலியா இருக்கிற பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு வா சொல்லியிருப்பா. சோ அதனால நம்ம ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளை விட ஜீனியஸ்னா அவகிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா இசகாவா நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஒரு காம்படிட்டரா பாக்குறா. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.